மார்னிங். இந்த வீடியோவில் வந்து நான் என்ன காட்ட போகிறேன்னா, எக்ஸலில் வந்து எப்படி நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நம்ம சொல்லித்தரலாம் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அப்படின்றத வந்து காட்ட போகிறேன். அதாவது என்னென்னா, ஃபார்முலாஸ் வந்து இதில் நம்ம ரொம்ப ஷார்ட்கட் மெத்தடில் நம்ம ஃபார்முலாஸ் வந்து போடுவோம். ஆனால் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லித்தரும்போது அந்த ஃபார்முலாக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்றத தெளிவாக நம்ம வந்து காட்டினா தான் உங்களுக்கு வந்து புரியும். ஸோ அந்த ரீசனுக்காக அதுக்கு வந்து ஒரு கோடிங் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன் நான். அது என்னன்னு பார்க்க போகிறோம். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபுல்லாக ஓவராலாக ப்ராப்ளம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து இதில் நடத்துவோம். நம்ம பிளாக் போர்டில் நடத்தும் போது ஸ்டெப்பாக நம்ம நடத்துவோம். அப்படி எழுதிக்கிட்டே போகிற மாதிரி இருக்கும், உங்களுக்கு நல்லா புரியும். ஆனால் நம்ம வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு டைரெக்டாக வந்து ஃபுல் வியூவில் நம்ம காட்டுற மாதிரி இருக்கும். அது வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரெண்டு விஷயம் வந்து இன்னைக்கு அது எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். ஸோ என்னோட சப்ஜெக்டில் வந்து ஃபோர்காஸ்டிங்கில் ஒரு ப்ராப்ளம் நான் எடுத்திருக்கேன். ஸோ டேஸ் இங்கே கொடுத்துருக்காங்க, சேல்ஸ் இருக்குது. அது அடுத்து வந்து வெயிட்டட் மூவிங் ஆவரேஜில் என்ன சேல்ஸ் அடுத்த நெக்ஸ்ட் மந்த்துக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு ப்ராப்ளம் நான் போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து அதோட ஃபார்முலா இதுதான். இப்போ வந்து இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம ரொம்ப சிம்பிளாக என்ன பண்ணுவோம்னா, எக்ஸலில் அப்படியே காப்பி கிளிக் பண்ணி ட்ராக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ அதுக்கான இது வந்து உங்களுக்கு வந்துடும். ஃபார்முலாஸ் வந்து அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் ரிப்பீட் ஆகிடும். இப்போ என்ன விஷயம்னா, இதை போய் டைரெக்டாக இந்த ஃபார்முலாக்குள்ளே செல் ரெஃபரன்சஸ் தான் கொடுத்துருப்போம். நம்ம என்ன வேல்யூ எடுத்து நம்ம ஆக்சுவலாக அங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்றது தெரியறதில்ல. ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து தெரியாது, ஒன்றும் புரியாது அவங்களுக்கு. இன்னும் சிம்பிளாக அதை சொல்லணும்னா, இப்போ சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் எடுத்துக்கிறேன். சேம் திங். இங்கே ஃபார்முலா வந்து என்னென்னா, இது மூணுத்தோட ஆவரேஜ் எடுத்து நான் இங்கே போட்டுட்டேன். கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறேன், உங்களுக்கு வந்து இங்கே வந்து கிடச்சிடுச்சு. ஓகேவா? ஓகே, இப்போது நம்ம என்ன பண்ணோம்னா, அந்த செல் ஃபஸ்ட்டு வந்து ஃபார்முலா நம்ம வந்து எடுக்கிறது எப்படின்னு நான் சொல்கிறேன். கண்ட்ரோல் கிரேவ் ஆக்சன்ட்னா உங்களுக்கு மறந்துட்டிங்கன்னா சொல்கிறேன். எஸ்கேப் கீக்கு அப்படியே கீழே இருக்கிறது, அதாவது 1 இருக்குது பார்த்தீங்களா, அந்த 1 எஸ்கேப் கீ லெஃப்ட் டாப்பில் இருக்கும் பாருங்கள். அதை வந்து நீங்கள் வந்து கண்ட்ரோல் கிரேவ் ஆக்சன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்னா, உங்களுக்கு வந்து ஃபார்முலாஸ் வந்து காட்டிடும். இப்போ என்னென்னா, இந்த ஃபார்முலாக்குள்ளே இந்த ஆக்சுவல் நம்பர்ஸை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம சொல்லி தரும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஓகே, ஸோ அதுக்கான ப்ரோக்ராம் நான் வந்து இதில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இல்லைனா வந்து கமெண்ட்டில் போடுறேன். ஏன்னா டிஸ்கிரிப்ஷனில் சில சிம்பிள்ஸ்லாம் அக்செப்ட் பண்ண மாட்டுது. ஓகே, ஸோ ரீப்ளேஸ் ஃபார்முலாஸ் அப்படின்ற இந்த ப்ரோக்ராம் வந்து காப்பி பண்ணிங்க. எக்ஸலில் வந்து நம்ம போகிறதுக்கு முன்னாடி எந்த இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு திங், ஃபைல் போங்க. ஃபைலில் ஆப்ஷன்ஸ், எக்ஸல் ஆப்ஷன்ஸ்னு இருக்கும். இதுக்கு முன்னாடி இருந்த வெர்ஷன்லாம் போனீங்கன்னா எக்ஸல் ஆப்ஷன்ஸ்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி கஸ்டமைஸ் ரிப்பன் டெவலப்பர் இதை வந்து செலக்ட் பண்ணிங்க. ஓல்டு வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த வெர்ஷனோட நேமை போட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள். ஹவு டு ஷோ டெவலப்பர் டேப் இந்த ரிப்பன் சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வந்துடும். ஓகேவா? ஓகே, இதில் வந்து டைரெக்டாக நம்ம விஷுவல் பேசிக்குள்ளேயே போய்ட்டு நம்ம வந்து பேஸ்ட் பண்ணலாம். ஆனால் வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு மேக்ரோ வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். ரெக்கார்ட் பண்ணி இங்கே பாருங்கள், இது வந்து பர்சனல் மேக்ரோ ஒர்க் புக்குன்னு இருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து வேறு எந்த எக்ஸல் ஷீட் இந்த சிஸ்டம் நீங்கள் ஓப்பன் பண்ணாலும் இந்த இது வந்து ரன் ஆகும். பேசிக்காக பிகினர்ஸுக்காக சொல்கிறேன் நான். ஏற்கனவே தெரிஞ்சிருந்த ப்ராப்ளம் இல்லை. ஜஸ்ட்டு வந்து அந்த ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணால், நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வியூவில் போயிட்டு அன்னைட்னு கொடுத்தீங்கன்னா பர்சனல் இங்கே வந்து ஒன்று ஓப்பன் ஆகும். பர்சனல் ஒரு ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே கொடுத்துங்க. ஸோ பர்சனல் ஃபைல் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம வந்து எடிட் பண்ணலாம் அந்த மேக்ரோஸை. ஓகேவா? டெவலப்பரில் போங்க, மேக்ரோஸ் போயிட்டு எடிட் ஆப்ஷன் இருக்கும், கொடுங்க. ஓகே, ஜஸ்ட் ஒரு சிம்பிள் மேக்ரோ. ஏன்னா இங்கே காப்பி பண்ணி போகிறதுக்காக சொல்கிறேன். ஓகேவா? இங்கே பாருங்கள், இந்த ப்ரோக்ராம் வந்து காப்பி பண்ணிங்க. இது எதுக்காகனா, அங்கே ஃபார்முலா செல் ரெஃபரன்சஸ் இருந்ததை ஃபுல்லாக என்னவா மாற்றோம்னா உங்களுக்கு வந்து ப்ரோக்ராமாக மாற்றிடும். சாரி, அந்த வேல்யூஸாக மாற்றிடும். ஓகேவா? ஓகே, நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்கள், இது அப்படியே நான் என்ன பண்ணிக்கிறேன்னா காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன்.
ஓகேவா, சேம் ஃபார்முலா தான், நோ சேஞ்சஸ். ஓகே, இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணணும்னா, நான் சொன்ன மாதிரி கண்ட்ரோல் கிரேவ் ஆக்சென்ட் வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி காட்டும். ரெண்டு சேம் தான், பக்கத்தில் காட்டினா இன்னும் உங்களுக்கு புரியுன்றதுக்காக வச்சுருக்கேன். ஓகேவா, மேக்ரோஸ் போங்க. ரீப்ளேஸ் ஃபார்முலாஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து இங்கே ஆப்ஷனில் போயிட்டு ஏதாவது ஒரு ஷார்ட்கட் கீ வந்து அசைன் பண்ணிங்க. நான் வந்து கண்ட்ரோல் W கொடுக்குறேன்னு வச்சுப்போம். ஓகே, அப்பப்போ யூஸ் பண்ணுறதுக்காக சேவ் பண்ணிங்க. இப்போ அந்த ப்ரோக்ராமை நான் வந்து ரன் பண்ணலாம். இங்கே போய் ரன் பண்ணலாம், இல்லை ஷார்ட்கட் கீயும் யூஸ் பண்ணலாம். ரன் பண்ணோன்னா இங்கே பாருங்கள், உங்களுக்கு வந்து ஃபார்முலாஸ் வந்து அந்த நம்பராக வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். கண்ட்ரோல் W ஃபுல்லாக செலக்ட் பண்ணி கொடுத்தோன்னா முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோல் கிரேவ் ஆக்சன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன காட்டும்னா ஆக்சுவல் வேல்யூஸ் காட்டும். கண்ட்ரோல் கிரேவ் ஆக்சன் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அதோடைய ஃபார்முலாஸ் வந்து காட்டும். ஓகேவா, ஓகே, பாருங்கள். இப்போ என்ன பண்ணலான்னா இந்த சைடில் இருக்கிறத காப்பி பண்ணி வேல்யூஸ் காப்பி பேஸ்ட் ஸ்பெஷல், இதில் வந்து என்ன பண்ணுங்கன்னா வேல்யூஸ் கொடுத்துட்டீங்கன்னா இங்கே பாருங்கள், உங்களுக்கு நம்ம ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம், இப்போ வந்து தெளிவாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுக்கு நடத்திக்கலாம். ஃபார்மேட் செல்ஸில் ஓகே, சம்திங் மாற மாட்டுது. ஓகே, இதான் வேல்யூஸ், ஸோ நோ ப்ராப்ளம். அது இப்படி காட்டும்போது மாறாது, உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் இது காட்டும்போது உங்களுக்கு ஆக்சுவலாக கரெக்டாக மாறிடும். ஓகேவா, ஓகே, இங்கே பாருங்கள். இப்போ நம்ம வந்து ஈஸியாக நம்ம சொல்லித்தரலாம். சொல்லித்தரும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலாஸ் எடுத்து இந்த மாதிரி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி இந்த ஆன்சர் நமக்கு வருதுன்னு சொல்லிட்டு ஈஸியாக வந்து நம்ம வந்து புரிய வச்சிடலாம். ஆனால் இங்கே என்னென்னா ஃபுல்லாக எல்லாம் மொத்தமாக இங்கே இருக்கிறதால அதனால் வந்து உங்களுக்கு ஒரு குழப்பம் வரும், ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து குழப்பம் வரும். என்னடா இது ஒரே ஒரு ஃபுல்லாக அப்படி இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணலான்னா, ஒன் செகண்ட், இன்னும் ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, மறுபடியும் அதே ஓப்பன் பண்ணிங்க. டெவலப்பரில் டெவலப்பர் மேக்ரோஸில் போயிட்டு எடிட் போடுறேன். கீழே போயிட்டு ரீப்ளேஸ் ஃபார்முலா க்ளோஸ் பண்ணிங்க. இன்னொன்று நான் வந்து போடுறேன், கமெண்ட்டில் போடுறேன், மேக் விசிபிள் அப்படின்ற அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளிக் பண்ணுறேன், காப்பி பண்ணிங்க. அவ்வளோதான், எஸ் கொடுங்க. ஓகே, இப்போ என்னென்னா ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிட்டு ஹோம் என்ன வேணால் ஃபார்மேட் வச்சுங்க, நோ ப்ராப்ளம். இது வந்து இப்படி ஆக்கிடுங்க. ஓகேவா, அதோட ஃபாண்ட்டுடைய கலர் வந்து ஃபுல்லாக ஒயிட் வச்சுருங்க. ஸோ வந்து இன்விசிபிள் ஆகிடும் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கும்போது. இப்போ எங்கே வேணாலும் நீங்கள் இதை கிளிக் பண்ணிக்கிட்டு ஆரோ மார்க்ஸ் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்பிளே ஆக ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி நல்லா பார்த்துங்க, இதை ஆக்டிவேட் பண்ணும். எதை ஆக்டிவேட் பண்ணணும்னா மேக் விசிபிள் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை டேரெக்டாக இங்கே கொடுத்து ரன் கொடுத்தாலும் ஓகே, இல்லைனா ஆப்ஷன்ஸில் போங்க, கியூ கொடுங்க, ஓகே, கேன்சல், சேவ் பண்ணிங்க. இப்போ நீங்கள் ஆரோ மார்க்ஸ் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே பாருங்கள். இப்போ நம்ம அப்படியே சொல்லலாம், இந்த த்ரீ நம்பர்ஸையும் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வேல்யூஸோட சப்ஸ்டியூட் பண்ணி இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல முடியும். அதுக்கான ஆன்சர் வந்து இங்கே வந்திருக்கு பாருங்க அப்படின்னு சொல்ல முடியும். இது எப்படி வந்து செயல்படுதுன்னா, உங்களோட ஆரோ மார்க்ஸ் எங்கெங்கெல்லாம் மூவ் ஆகுதோ அது எல்லாத்துலேயும் வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா அது வந்து கலர் வந்து பிளாக்காக கன்வெர்ட் பண்ணும். வேறு ஒன்றும் இல்லை, இங்கே பாருங்கள், ஸ்டெப்பாக பண்ணலாம். இல்லை சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல் லைனுமே நம்ம மாற்ற வேண்டியதாக இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம்னா அந்த ஃபுல் இதுவுமே செலக்ட் பண்ணி பண்ணலாம். இல்லையா இந்த நம்பர்லேருந்து டைரெக்டாக நான் லாஸ்ட் டிஜிட் ஸ்கிப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி போனீங்கன்னா
கண்ட்ரோல் ஆரோ கீஸ் யூஸ் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வந்து அது ஸ்கிப் ஆகிட்டு லாஸ்ட் வேல்யூஸை மட்டும் என்ன பண்ணுன்னா அது வந்து ஆக்டிவேட் பண்ணும். ஓகேவா? இங்கே எங்கெங்கெல்லாம் நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணுறீங்களோ அங்கங்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் ஆகும். இப்போ பாருங்கள், ஸ்டெப்பாக நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இதை சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த வேல்யூஸ் வருது அப்படின்னு சொல்லலாம். இதுதான் ஃபார்முலாக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லலாம். லாஸ்ட்டாக வந்து கண்ட்ரோல் கிரேவ் ஆக்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும். இது ஜஸ்ட்டு ஃபார்முலாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து டினோட் பண்ணுறேங்க. ஓகேவா? இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, எப்படி வந்து நம்ம வந்து இப்போது ஆன்லைனில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஓப்பன் புக் டெஸ்ட் வைக்கிறாங்கன்னா எக்ஸல்லேயே வந்து அவங்க எல்லா கால்குலேஷனும் பண்ணலான்றதையும் நீங்கள் இது மூலிமா உங்களுக்கு ஈஸியாக வந்து சொல்ல முடியும். ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம சொல்ல முடியும். ஓகே, தேங்க்யூ.